ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 13 பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் 18. நாதே சயானஸ்ய நிர்தயமஸ்ய பிரம்மன்னோஹார்த்தோ யதயேவ போக அபோகினோயம் தவ விப்ரதேஹ பீவாயதஸ்தத்வத ந க்ஷமம் சேத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். நான் இல்லை, தே உங்களுடைய சயானஷ்ய படுத்து கொண்டிருக்கும், நிருத்தியமஷ்ய செயலின்றி பிரம்மன் துறவியே, நு உண்மையில், ஹ இது தெரிந்ததே, அர்த்த பணம், எத எதிலிருந்து, ஏவ நிச்சயமாக, போக புலன்சுகம், அபோகின புலன்சுகத்தில் ஈடுபட்டிராத ஒருவரின், அயம் இந்த, தவ உங்களுடைய, விப்ர கற்றறிந்த பிராமணரே, தேக உடல், பீவா பருத்துள்ளது, எத இது எப்படி, தத் அந்த உண்மையை, வத கூறுங்கள், ந எங்களுக்கு, க்ஷமம் மன்னிக்கவும், சேத் நான் விவேகமற்ற கேள்வியை கேட்டிருந்தால். டிரான்ஸ்லேஷன். பிராமணரே, ஆத்ம ஞானத்தில் முழுமை பெற்றவராகிய நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்பதால் கீழே இவ்வாறு படுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். புலன்களை அனுபவிப்பதற்கு உங்களிடம் பணம் இல்லை என்பதும் எனக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய உடல் இவ்வளவு பருமனாக ஆனது எப்படி? என்னுடைய கேள்வி விவேகமற்றதாக இல்லையெனில் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று எனக்கு விவரிக்க வேண்டுகிறேன். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பொருளுரை. பொதுவாக ஆன்மீக முன்னேற்றத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பிற்பகலிலோ அல்லது மாலையிலோ ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொள்கின்றனர். ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொள்பவன் இயற்கையாகவே பருமனாவது இல்லை. ஆனால் கற்றறிந்த அந்த துறவி மிகவும் பருமனாக இருந்ததால் பிரகலாதர் அவரை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார். ஆன்மீக தன்னுணர்வில் முன்னேறிய காரணத்தால் ஒரு ஆன்மீகியின் முகம் ஒளி பெற்று விளங்குகிறது. மேலும் ஆத்ம ஞானத்தில் முன்னேறியுள்ள ஒருவர் ஒரு பிராமணரின் உடலை பெற்றிருப்பதாக கருதப்பட வேண்டும். ஒளிமிக்க முகத்தையுடைய அந்த துறவி வேலை செய்யாமல் தரையில் படுத்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவர் மிகவும் பருமனாக இருப்பதைக் கண்டு குழப்பமடைந்த பிரகலாதர் இதை பற்றி அவரிடம் விசாரிக்க விரும்பினார். பதம் 19. கவிஹி கல்போ நிபுண திருக் சித்திர பிரிய கதஹ ஸ்மஹ லோகஸ்ய குர்வதஹ கர்ம சேஷே தத் வீக்ஷிதா பீவா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். கவி மிகவும் கற்றறிந்த, கல்ப நிபுணத்ருக் அறிவாளி, சித்திரப்பிரிய கத இதயத்தை மகிழ்விக்கும் இனிய வார்த்தைகளை பேசக்கூடியவர், சமநிலை வகிப்பவராய், லோகஷ்ய பொதுமக்களின், குர்வத ஈடுபட்டுள்ள, கர்ம பலன் கருதும் செயல்களில், சேஷே நீங்கள் படுத்து கொண்டிருக்கிறீர்கள், தத் வீக்ஷிதா அவர்கள் எல்லோரையும் பார்த்தும், அபி என்ற போதிலும், வா அல்லது. டிரான்ஸ்லேஷன். மதிப்பிற்குரிய தாங்கள் எல்லா வகையிலும் கற்றறிந்தவராகவும் நிபுணராகவும் அறிவாளியாகவும் காணப்படுகிறீர்கள். இதயத்தை மகிழ்விக்கும் மிகவும் இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர். பொதுமக்கள் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டிருப்பதை பார்த்தும் செயலற்றவராக இங்கு நீங்கள் படுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். பர்பட் பை ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். பிரகலாதர் அந்த துறவியின் தேக அம்சங்களை நன்கு ஆராய்ந்தார். பிறகு அந்த துறவியின் உடலின் சிறப்பு அம்சங்களைக் கண்டு எதுவும் செய்யாமல் கீழே படுத்து கிடந்த போதிலும் அவர் சிறந்த அறிவாளியும் நிபுணரும் ஆவார் என்பதை பிரகலாதரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அவர் எதற்காக அங்கு செயலின்றி படுத்து கிடக்கிறார் என்பதை அறிய இயற்கையாகவே பிரகலாதர் ஆவல் கொண்டார்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 13 பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதங்கள் 18-19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.